இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதிராஜா பேசுகிறேன். ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது மட்டும் பயணம் இல்லை. கருவிலே இருக்கும் போது 7 மாசத்துல துடிக்க ஆரம்பிக்கிற இதயம் என்னைக்கு துடிப்பை நிறுத்துகிறதோ அதுவரைக்கும் நாம கிடக்கிற நாட்கள் தான் பயணம். அடுத்த நொடி என்ன நடக்கும்னு தெரியாத சுவாரஸ்யமான நிகழ்வுகளின் கோர்வைதான் நம்ம பயணமே. அந்த பயணம் சில பேருக்கு சந்தோஷமாகவும் பல பேருக்கு சோகமாகவும் இருக்கலாம். ஆனால் நம்ம பயணத்தை மட்டும் நிறுத்த முடியாது. இதுதான் இயற்கையின் நீதி. நடப்பது நடந்தே தீரும். நாமும் நம்பிக்கையோடு பயணிப்போம் பயணிகளாக. பாரதி, பாரதி, நீ என்னடா இங்க? பாரதி, எதுக்குடா என்ன விட்டு போறது கஷ்டமா இருக்குடா. சின்ன வயசுல இருந்து என் காலை பத்தி கூட கவலைப்படலடா. ஆனா நீ என்ன விட்டு போறது எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடா. இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஜெயிச்சுட்டு வாடா. நல்லா வருவ. நீ நல்லா வருவடா. உன்கிட்ட பணம் இருக்காடா? எனக்கு இருக்குடா. நீ வெயி. நீ பெரிய ஆளா வருவ. நீ டைரக்டரா பெரிய ஆளா வரணும். அதான் எனக்கு சந்தோஷம். கண்டிப்பா ஜெயிச்சுட்டு தான் இந்த ஊருக்கு வருவேன். போய் ஜெயிச்சுட்டு வா. பத்திரமா பார்த்து போடா. என்கிட்ட போன் இல்ல, என்னால கூப்பிட முடியாது. போயிட்டு வர்றேன். தெண்ட சோறுங்கெல்லாம் வீட்டில் தின்னுட்டு சும்மா கிடக்குறாங்க. சை, எத்தனை நாளைக்கு தான் ஒரு மனுஷியா எத்தனை வேலை தான் பார்த்து தொலைகிறது? ஒரு ஹெல்ப்புக்கு எங்கேயாச்சும் வராங்களா என்ன? சாப்பாடு ரெடியாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 5 நிமிஷம் ரெடி ஆயிடுச்சு. என் மொபைல் எங்க? காலங்காலத்துல எல்லாத்தையும் என்கிட்டயே கேளுங்க. நீங்களே உங்க வேலையை செஞ்சிடாதீங்க. நான் கிளம்புறேம்மா. நான் வெளியில எங்க சாப்பிட்டுக்கிறேன். ஒரு ஆம்பளை பையன் மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்கிறான் பாரு, தெண்டச்சோறு. என்னடா நாளை இயக்குனரு, எப்போ சென்னைக்கு போற? போகணும்டா. ஏன்டா கனகராஜ் கிட்டே அசிஸ்டண்டா சேர போற? ஆமாண்டா, இன்னைக்கு கூப்பிடுவாங்க, எப்படி போயிடுவேன். போ. அவனே ஒரு காப்பி கேட் டைரக்டரு, அவங்ககிட்டயே நீ போய் சேர போற? அவர் மட்டும் தான் காப்பி பண்ணி எடுக்கிறாரா? எத்தனையோ பேர் எடுக்கிறாங்க. ஒரே நிமிஷம் சார். சொல்லுங்க சார். தம்பி, டைரக்டர் உன் அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டாருப்பா. ஓகே சார். ஆனால் ஒரு சின்ன விஷயம், நீ எனக்கு ஒரு 15,000 ஜிபே பண்ணி விட்டுரு. 15,000? ஆமாப்பா, நீ நைட்டுக்குள்ள அனுப்பிடு சார். இன்னைக்கு நைட்டுக்குள்ள சார், 4 நாளைக்குள்ள அனுப்புனா ஓகேவா சார்? 4 நாள் இல்லையா? சரி, நீ அனுப்பி வை, நான் சார்ட்ட பேசிக்கிறேன். சரிங்க சார். தேங்க்யூ சார். ரைட்டுப்பா. டைரக்டர் ஆஃபீஸ்லேருந்து வர சொல்லியிருக்காங்க. ஆனால் 15,000 ரூபா அனுப்ப சொல்கிறாங்கடா. என்ன பண்ணுறேன்னு தெரியல. உங்க அண்ணன் கிட்டே கேட்க வேண்டியதானே? அண்ணன் ஏன்டா உன் ஆள்கிட்ட கேட்க வேண்டியதானே? ஏன்லே ரொம்ப கஷ்டப்படுறாடா. நான் பணியார்கிட்ட கேட்கலான்ட்டு இருக்கேன். சரி, கிளம்ப வாங்க. என்கிட்ட எல்லாம் பணம் இருந்தா கொடுத்துருவேன்டா பாரதி. அப்பா நினைச்சுக்காதடா. பரவாயில்ல. இந்த சாணியெல்லாம் அள்ளி பத்திரமா செட்டில் வைப்பா. நாட்டில் சாணிக்கு பயங்கர டிமாண்டான். என்ன கர்மத்துக்கு வாங்குறான்னு தெரியல. ஐயா, என்ன பாரதி ராஜா, என்னப்பா ஏதோ சினிமாவில் சேர்ந்து பெரிய டைரக்டர் ஆக போகிறோன்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணா சொல்லிட்டு இருந்தாரு. ஆமாங்கய்யா, அது விஷயமா தான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்.
ஐயா கனகராஜ்னு ஒரு பெரிய டைரக்டர்யா. ஆ. அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சான்ஸ் கிடச்சிருக்கு. ஆ ஆனால் அதுக்கு 15,000 ரூபா பணம் கேட்குறாங்க ஐயா. சரி. அதான் நீங்கள் கொடுத்து கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்கய்யா. ஐயா ம் என் லைஃபே அதாங்கய்யா. ம் ம் ஏன்பா நீ ஒருத்தன் தான் சினிமாவை தூக்கி நிறுத்த போறியா? ஆ உன் படிப்பை முடிக்க பணம் தேவைன்னா நான் தர்றேன். உனக்கு எத்தனையோ அரியர்ஸ் இருக்குது, அத்தனை அரியர்ஸையும் கிளியர் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் உன் முட்டாள்தனமான முடிவு இருக்குல்ல, அதுக்கு என்னால் பணம் கொடுக்க முடியாது. ராஜி மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் இன்னைக்கு பண்ணையார்கிட்ட பணம் கேட்டு போயிருந்தேன். ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாரு. 4 நாளைக்குள்ளே எனக்கு 15,000 ரூபா கிடைக்கலன்னா உன் அண்ணன் டைரக்டரே ஆக முடியாது. சரி, நான் காலையில் அண்ணா கிட்ட பேசி பார்க்குறேன். நீ தூங்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம். உழைச்சி சம்பாரிச்சு 15,000 ரூபாய் சேர்க்கட்டும். அவன் அதுக்கப்புறம் டைரக்டர் ஆகட்டும். தர முடியாதுன்னே சொல்லிடு. நீ பெரிய டைரக்டர் ஆயிட்டா எனக்கு அல்ட்டி விட்டுருவோன்னு பயமா இருக்கு. தேவையில்லாமல் மனசை போட்டு இப்படி குழப்பிக்காதானோ, புரியுதா? அழகு இல்லைன்னு சொல்லிட்டா மட்டும் என்ன விட்டுருவியான்னு. ஏய், உங்களுக்கு வேற தனியா சொல்லுமா? சித்தப்பா எந்திரி, கிளம்புங்க. டேய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லை சித்தப்பா. நீ யாருமா? இப்படி ஒரு வயசு பையன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறியே? உங்க வீட்டில் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்களா? ஹலோ சார், நாங்கள் லவ்வர்ஸ், கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். ஓஹோ, அது வந்து சித்தப்பா. வாய் மூடுறா. படிக்க வேண்டிய வயசுல ஒழுங்கா படிக்காம ஃபெயில் ஆயிட்டு ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கே, வெக்கமால உனக்கு? மாடு மாதிரி வளர்ந்துருக்கே, எங்கேயாவது வேலை சேர்றா? இல்ல மூட்டை தூக்கியாவது பொழைக்க பாரு. தண்டச்சோறு. அவனை பத்தி கேவலமா பேசாதீங்க. ஆ, அவனோட திறமையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஆஹா, பொண்ணா இருக்கேன்னு பாக்குற. பேசாம இரு. இல்லனா என்ன பண்ணுவீங்க? நாங்க மேஜர். உங்களாலேயும் சரி உங்க சட்டத்தாலேயும் சரி எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. உங்க சட்டத்துல என்ன காதலிக்க கூடாதுன்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா? ஓயோலயே ரூம் தராங்க. நாங்க பட்ட பகல்ல பார்க்ல தானே உட்காந்து பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன? வாடா போலாம். டேய், உன்னை வீட்டுல வந்து பாத்துக்கிறேன். ஏன் இப்படி எல்லாம் பேசி பிரச்சனையை பெருசு பண்ணிட்டு இருக்க? பிரச்சனை பெருசானாதான் பிரச்சனைக்கு முடிவு வரும். உன் தம்பி நேற்று வந்திருந்தான்பா, ஒரு 15,000 ரூபா பணம் கேட்டான். நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. அவனை வர சொல்லுப்பா, அவன் கேட்ட பணத்தை நான் கொடுத்துட்றேன். சரியா? அவனுக்கு பணம் எதுவும் கொடுக்காதீங்க ஐயா. அவன் வாழ்க்கையே என்னன்னு தெரியாம இருக்கான். புரிஞ்சு வரட்டும். நீ ஏன் வேணான்னு சொல்லிட்ட? சரி, நான் என்ன ஒண்ண முடியும்? சரி, பார்த்து சொல்லு. இன்னையோட நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எனக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கி கொடுத்திருக்கியா நீ? கிஃப்ட் நான் எப்படிடி வாங்கி தருவேன்? என்கிட்ட ஏதுடி காசு? அதான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ வாங்கிட்டு வந்திருக்கியா? என்ன வாங்கிட்டு வந்திருக்க? இந்த பென். ஆனா பேனா கொடுத்தா லவ்வர்ஸ் பிரிஞ்சிருவாங்கன்னு அது சொல்லுவாங்களே. லவ்வர்ஸ்க்கு தானே. அப்போ நாம? அதுக்கும் மேல. ஏய், உனக்கே தெரியும்ல எனக்கு எல்லாமே சினிமா தான்னு. அப்புறம் என்ன கூந்தலுக்கு? நீ சேர்ந்து பேசாம விஸ்காம் ரிலேட்டடா ஏதாச்சும் சேர்ந்துருக்கலாம். கேக்குறது சரிதான். ஆனா பிஇ படிக்கணும் நான் தான் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பரோட்டா மாஸ்டருக்கு சம்பளம் 18,000 ரூபா, எம்இ படிச்சவனுக்கு 8,000 ரூபான்னு. சினிமா தான் ஒருத்தனை சீக்கிரமா பெரிய ஆளாக்கும். நீ வேணா பாரேன், நான் கனகராஜ் கிட்ட சேர்ந்ததுக்கப்புறம் 1 வருஷத்துல இந்த உலக சினிமாவே என்னை திரும்பி பார்க்கும் பாரு. உன் கதையை நீ இந்த பெண்ணில் தான் எழுதணும். அந்த படத்தை தியேட்டரில் நான் ஒய்ஃபை கை கோத்து பார்க்கணும். அதான் என் ஆசை. இந்தா, இந்த கிஃப்டை நீயே வச்சுக்கோ. நான் கதை எழுதுறப்போ நீ என் ஒய்ஃபா என் கூட என் கையை கோர்த்துட்டு என் பக்கத்துல தான் இருப்ப. ஏமா நீ தான் அணுவா? ஆமா, ஏன் என்ன தெரியாதா? உன் பரம்பரையே எனக்கு தெரியும். நல்ல குடும்பத்து பொண்ணு தானம்மா நீயே. இப்படி ஒரு பையன் கூட கண்ட பக்கம் சுத்திட்டு இருக்கிறியே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நல்லாவே இருக்கே. உன் கூட சுத்தி சுத்தி தான் அவன் உருப்படாமையே போயிட்டான். இனிமேலாவது அவனை விட்டுட்டு உன் வேலையை பாரு. அவனுக்கு பெங்களூர்ல பண்ணையார் வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. உங்க தம்பியை நானா இடுப்புல வச்சுட்டு அலையிறேன்? அவன் இல்லாம நானும் இருக்க மாட்டேன், நான் இல்லாம அவனும் இருக்க மாட்டான். இதெல்லாம் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய எல்லாம் அவமானம். நானே சொல்லிட்டேன். ஒத்துக்கலாட்டி நாங்க ஓடி போயிடுவோம். வாழ்க்கைன்னு என்னன்னு தெரியாம முடிவெடுத்து உங்க வாழ்க்கையவே அழிச்சுக்காதீங்க. உங்களோட நல்லதுக்கு தான் சொல்றேன். சரிங்க மாமா, நான் குளிச்சுட்டு பார்க்கில் அவனை தான் பார்க்க போகிறேன். அவன்கிட்ட நீங்கள் சொன்ன புத்திமதி எல்லாத்தையும் சொல்லிடுறேன். வரேன்.
எவ்வளோ நேரம் தாண்டா வெயிட் பண்ணுறது? ஏன்டி நீ வேற? வீட்டில் பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. சரி என்ன விஷயம்? ஏதோ அவசரமா வர உட்காரு சொன்ன? சொல்கிறேன். சொல்லு. இந்தா இதில் 15,000 இருக்கு. முதல்ல ஊருக்கு கிளம்புற வெளியே பாரு. எங்கிருந்து உனக்கு இது? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ ஒருத்தி தாண்டி இந்த உலகத்திலே என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்டது. ஜெயிச்சுட்டு வா, ஜெயிக்காம மட்டும் வந்துடாது. நிச்சயமா ஜெயிச்சுட்டு தான் வருவேன். ஐயா, உங்களுக்கே தெரியும் நான் வட்டிக்கு வாங்கி அவனை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன்னு. அவன் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் சினிமான்னு சுற்றிட்டு இருக்காங்க ஐயா. நீங்கள் கூப்பிட்டு கொஞ்சம் அவனை கண்டிச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா. 3 வருஷமா நீ அவன் படிப்புக்காக வாங்கின பணத்துக்கு வட்டி கட்டிட்டு இருக்கிற. ஆனால் அந்த பையன் ஃபெயிலாக போயிட்டான். நீ என்ன பண்ணுற? அவனை உடனே வந்து என்னை பார்க்க சொல்லு. நான் பேசிக்கிறேன் அந்த ராஸ்கல். ஹலோ சார். தம்பி சொல்லுப்பா. சார் பணம் அனுப்பிச்சி விட்டேன் சார். அப்படியா? நான் ஒரு அட்ரஸ் அனுப்பிச்சு வைக்கிறேன். நாளை காலையில் 10 மணிக்கு அங்கே வந்துரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அண்ணி, அண்ணன் வந்துட்டா, சாப்பாடு எடுத்து வைங்க. வேலைக்கு ஒன்றும் போகிறதில்ல, ஆனால் நேரத்துக்கு கொட்டிக்கு வேணா வந்துடுறான் தண்டச்சோறு. தட்டு கூட எடுத்து வைக்க மாட்டாரா துரை? இதையும் நானே செய்யணும். இந்த லட்சணத்துல துரை வேற டைரக்டர் ஆக போறாரு. நான் கிளம்புறேன் ராஜி. நான் இனிமேல் வீட்ல இருக்க மாட்டேன். வேலைக்கு போய் உன் அண்ணன் சம்பாரிச்சு சென்னைக்கு போய் இருக்கா. ஆனா நான் நேரத்துக்கு ஒரு நல்ல டைரக்டர் அனுப்ப நான் உனக்கு சொல்லி அனுப்புறேன். நீ ஏதாச்சும் அங்க வந்துரு. படிக்கிறியா? உருப்படியான தயவு செஞ்சு வேலைக்கு இனிமேல் போறியா? இருக்காத. என்னடா பண்ற? இந்த வீட்ல எனக்கு நிம்மதியா இல்லடா. உங்க அண்ணனை கட்டிட்டு நான் என்னத்தடா சொகத்த கண்ட? சொல்லு பாப்பா. 14 அரியர் வச்சிருக்க. ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணி உருப்படியான வேலை பார்க்கலான்னு ஒரு அறிவு இருக்குதா? தவறுதல நாய. வாயா. உங்க வீட்டுக்கு நான் சம்பளம் இல்லாத வேலைக்காரியா வந்திருக்கிறா. உனக்கும் உன் தம்பிக்கும் உன் தங்கச்சிக்கு வடிச்சு கொட்டுறதுக்கு தான் இந்த வீட்லயே நான் இருக்கேன். ஏதாச்சும் நிம்மதியா இருக்க முடியுதாயா இந்த வீட்ல? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? நிம்மதியா படி கூட விட மாட்டீங்க. பேசாம என்ன ஹாஸ்டல்லையா சேர்த்து விட்டுருங்க. ஹாஸ்டல்ல போய் சேர்ந்துக்க. உனக்கு அதுக்கு உங்க அண்ணனா இருந்தா தண்ட செலவு கட்டணும். என்ன அதுக்கு? நீங்க இருக்கிறீங்க எல்லாம் உண்மையா? அண்ணனும் தங்கச்சி தண்ட செலவுக்கு தானே இருக்கீங்க. 2 பேரும் உருப்படுற வழியே பாருங்க. ஹாஸ்டல் போறலாமா? ஹாஸ்டல் என்னையா பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாம் நீ வழக்கமா கத்துறது தானே. என்னையா வழக்கமா கத்திட்டு இருக்க? இதெல்லாம் என்ன புதுசாவா கேட்கறேன்? என்ன புதுசு? நான் என்ன ஏதுன்னு கூட உன்னால கேட்க முடியாதா? என்னத்த கேட்கணும்? என்னத்தான் உன்னை கட்டிட்டு என்னையா நான் உன்னை சொகத்த கண்ட? என்ன சொகத்த கண்ட? ஏன் உனக்கு இங்க என்ன எல்லாமே இருக்கு? அதான் எல்லா வசதியும் செஞ்சு இதுக்கு மேல இந்த வீட்ல இருந்தா எனக்கு சுத்தமா மரியாதை கிடையாது. சரியா இருக்கு. எங்கேயாச்சும் நிம்மதியா இருக்க முடியுதா? என் கழுத்துல பாரு வெறும் கயிறு மட்டும் தான் இருக்கு. வேற என்ன இருக்குது? எனக்கு சென்னையில வேலை கிடைச்சிச்சு. நான் சென்னைக்கு போறேன். உருப்பிடுறோம் போறான் பாரு. நல்லா உருப்பிட்டுருவான். கேட்ட 15,000 ரூபாய் தான் கொடுக்கல. எனக்கு சென்னை போறதுக்கு செலவுக்காவது கொஞ்சம் காசு கொடுங்க. இன்னும் உனக்கு என்னத்தடா கொடுக்கறது? எப்ப பார்த்தாலும் காசு கேட்டுக்கிட்டு உனக்கே செஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த பிள்ளைக்கு எப்படா செய்யறது? இது வரைக்கும் அண்ணன் நீங்க எனக்கா என்ன பண்ணிருக்கீங்க? ஏண்டா உனக்கு உங்க அண்ணன் என்னடா செய்யல? நீ வச்சிருக்கிற போன்ல இருந்து நீ போட்டுக்கிற ஜட்டி பனியன் பேண்ட்ல இருந்து எல்லாமே உங்க அண்ணன் செஞ்சதாண்டா. யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? ஓடா பாக்கலாம்டா. சோத்துக்கு திரும்ப இங்க தான் வரணும். அண்ணா, அண்ணா நில்லு. இந்த இத வெச்சுக்கோ. நான் சேர்த்து வச்சதுனா. ஒரே நிமிஷம் இருண்ணா. நல்லபடியா போயிட்டு வாண்ணா. ஜெயிச்சிட்டு வா. இந்தா அவங்க கிட்டே கொடுத்துரு அவங்களோட சொத்தை. இனிமேல் இவங்க 2 பேரும் பூச்சிலே முழிக்க மாட்டேன். இந்தாங்க உங்க போன். என்னையும் எங்க அண்ணனையும் பிரிச்சிட்டீங்கல்ல. இனிமே உங்க பேச்ச நான் கேக்குறதா இல்ல. ராஜி. அண்ணா சென்னை போகுமாண்ணா? சென்னை போகணா. டிக்கெட் இருக்குமா? இந்த வரேன். சீட் இருக்கு. L4ல போய் உட்காந்துக்குங்க. பயணமே பயணமே என்னை வெற்றி பெற செய்வாயா? கலங்கியே நான் கரைகிறேன். புத்துயிர் தருவாயா? சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் ஏது? சாதிக்கவில்லை என்றால் சரித்திரம்
நாணம் ஏது மானம் துறந்து அவமானம் சுமந்து செல்கிறேன் காதலை துறந்து கனவு மெய்ப்பட செல்கிறேன் வேதனைகளை நினைவில் வைத்து வெற்றி பெற செல்கிறேன் கண்ணீர் கலந்த கதை படைக்க செல்கிறேன் இறைவனோ இயற்கையோ எனக்குதவி செய்திடும் வாகை சூடி மகிழ ஓர் நாள் வந்திடும் என்னப்பா வேணும்? அண்ணா டைரக்டர் கனகராஜ் ஆஃபீஸ். எந்த ஊர்? பொள்ளாச்சிங்கண்ணா. உள்ள வாப்பா. வாரத்தில் 10 பேர் வர்றீங்க. கனகராஜ் ஆஃபீஸா ஜனகராஜ் ஆஃபீஸான்னு கேட்குறீங்க. பார்த்தா படித்த பசங்க மாதிரி இருக்கிறீங்க. முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட எப்படிப்பா ஏமாந்தீங்க? கண்டிப்பாக அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொன்னாருண்ணா. அதை நம்பி தானே ஏமாந்துட்டேன். பணம்லாம் வேற கொடுத்துருக்கேண்ணா. எவ்வளோ கொடுத்து ஏமாந்த? 15,000ண்ணா. அவன் 40,000 50,000 கொடுத்துட்டு ஏமாந்துட்டு சுற்றிட்டு இருக்கீங்களா? இவன் மட்டும் இல்ல இவன் நிறைய பேர் இருக்காங்க. இவன் மட்டும் இல்லை தம்பி, ஊருப்பட்ட பேர் ஏமாந்துட்டு திரியிறாங்க. என்ன பார்க்கறதுக்கு பரிதாபமா இருக்கு. தம்பி இதெல்லாம் விட்டுட்டு ஊர் போய் பொழைக்கிற வழி பாரு. ஒரு நாள் பாரதிராஜா இவ்வளோ பெரிய டைரக்டர் ஆகிறான்னு மட்டும் பாரு. அவன்ல டைரக்டரே ஆக மாட்டான். உனக்கு ஏன்டா சின்னதுலேருந்தே அவன் மேலே கடுப்பு? அவன் டைரக்டர் ஆகிறது உனக்கு பொறுக்கலையா? நான் அணுவை லவ் பண்ணுறேங்கிறது தெரிஞ்சும் இப்போ அவன் கரெக்ட் பண்ணிட்டான்ல, கடுப்பு இருக்காதா? டேய் நீ அணுவை லவ் பண்ண, ஆனால் அணு அவனை தானே லவ் பண்ணா? பார்க்கலாம்டா அவன் எப்படி ஜெயிக்கிறான்னு. பார்க்கலாம்டா. போடா போ, அவன் பெரிய டைரக்டர் ஆயிடுவான், நீ பெரிய ப்ரொடியூசர் ஆயிரு போ. சார் வாப்பா உட்காரு. சொல்லுப்பா. சார் உங்கள் படம்லாம் நான் பார்த்துருக்கேன் சார். நான் எடுத்ததே ஒரு படம், அதே 2 நாளைக்கு மேலே ஓடலை. தெரியும் சார். ஆனால் எனக்கு உங்களோட மேக்கிங் ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கே பிடிக்கல, உனக்கு பிடிச்சிருக்கோ? சரி, உனக்கு என்ன வேணும்? சார் எனக்கு உங்ககிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக வாய்ப்பு வேணும் சார். பேன் இண்டியா படம்லாம் பார்த்துருக்கியா? எல்லா படமும் பார்த்துருக்கேன் சார். பேன் வேர்ல்டு படம் பார்த்துருக்கியா? பேன் வேர்ல்டு புரியல சார். பேன் இண்டியா மூவின்ட்டு ஊரை ஏமாற்றி மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிற பேர் சினிமா இல்லை. பேசும் படம்னு சிங்கிதம் சீனிவாச ராவ்னு ஒருத்தர் கமல் சாரை வச்சு ஒரு படம் பண்ணாரு. அதுதான் பேன் வேர்ல்டு படம். போப்பா, போய் வேற வேலையை பாரு. ஆஸ்கார் அவன் என்ன தெரியுமா எனக்கு? தெரியும் சார். இப்போ மண்டேலா படத்துக்கு கூட கிடச்சிது. மண்டேலாவா? நாமினேஷன் அந்த படத்துக்கு வேணாலும் பணம் கட்டி பண்ணலாம். 95 வருஷமா ஒரு தமிழ் சினிமா கூட ஆஸ்கார் வாங்கினதில்லை. ஆஸ்கார் வாங்கணும்னு இங்கே படம் எடுக்கிற டைரக்டர் யாருமே இல்லை. சார் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு கிளம்பி வந்திருக்கேன் சார். 2 படம் எடுத்த நானே அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு கிடைக்காம கடுப்பில் இருக்கேன். பட டைரக்டருங்களை தேடி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இனிமேல் நல்ல ப்ரொடியூசரை தான் பார்க்கணும். இனி நான் டைரக்டர் தான். பீஃப் சாப்பிடுவியா? இல்லை சார், சாப்பிட மாட்டேன். நல்லதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. என்ன பார்க்க வந்திருக்கு? என்ன பார்க்கணும் சார்? எனக்கு சின்ன வயசுலேருந்தே சினிமாவில் பெரிய டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை சார். ஒரு சின்ன பட்ஜெட்டில் எனக்கு ஒரு படம் பண்ணுங்க சார். நான் கண்டிப்பாக பெரிய டைரக்டர் ஆயிடுவேன் சார். நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க சார். என் ஜாதகத்தில் கூட சொல்லியிருக்காங்க நான் மிகப்பெரிய டைரக்டராக வருவேன்னு. ஜாதகமா? இந்த ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் நம்பி நான் சினிமா எடுத்து தான் நஷ்டப்பட்டு இப்போ உன் முன்னாடி குடிகாரனா உட்காந்துருக்கேன். நான் ஒரு அண்ணனா
உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். உன்னை நம்பி யாரும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. சினிமாவை நல்லா தெரிஞ்சுக்கோ. சினிமாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை தம்பி. என்னப்பா உனக்கு தெரியும், வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது சினிமாவை நம்பி. சினிமாங்கிறது முதல்ல நல்லா தான் இருந்துச்சு. இப்போது வியாபாரமாகவும் விபச்சாரமாகவும் தான் பல பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ ஒரு 4 படத்தில் அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சுட்டு வாப்பா. நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன். நீயாவது நல்ல படம் எடுக்க முயற்சி பண்ண. பேக் ஏதோ பையன் கீழே விழுந்து கிடக்கான், என்னன்னு பாருங்க. தம்பி தம்பி, யாருப்பா? எந்திரிப்பா, எந்திரிச்சு உட்காரு. நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்கள். உங்களுக்காக தான் கதை பக்காவாக ரெடியாக இருக்குது. உங்கள் பதிலுக்காக தான் வெயிட்டிங். நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள், உடனே ஆரம்பிச்சிடலாம். ஆ, நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். நான் அப்புறம் பேசுகிறேன் உங்ககிட்ட. ஓகே? ஆ. பொள்ளாச்சியிலிருந்து வாப்பா. பெரிய டைரக்டர் ஆகணும்னு வந்து பசியில் மயக்கம் போட்டு விழுந்துட்டா சார். சரி, உள்ளே கூட்டு வா பார்ப்போம். தம்பி உள்ளவா சார். இவன் தான். உட்காருப்பா. உன் பேர் என்னப்பா? பாரதி ராஜா சார். பொள்ளாச்சியிலேருந்து ஒரு பாரதி ராஜாவா? கார்த்தி, அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடு. சரிங்க சார். சார் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல சார். முதல்ல சாப்பிடுப்பா. சாப்பிடுப்பா. சார் உங்களெல்லாம் பார்ப்போன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல சார். அதான் இப்போ பார்த்துட்டேல. சாப்பிடு சாப்பிடு. ரொம்ப நன்றி சார். உங்களை விக்ரம் படத்தில் பார்த்துருக்கேன் சார், உப்புலிப்பன் கேரக்டர். சரி, அப்புறம்? அதுக்கப்புறம் நீங்கள் அன்பே சிவம்லேயும் நடிச்சிருப்பீங்க சார். அப்படியா? வேற என்ன தெரியும்? சரி, சாப்பிடு சாப்பிடு. என்ன படிச்சிருக்க? பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் சார். முடிச்சிட்டியா? இல்லை சார், 14 அரியர்ஸ் இருக்குது சார். அரியர்ஸ் வச்சுக்கிட்டு சினிமா பண்ணான்னு வந்துட்டேன். சினிமா பற்றி உனக்கு என்ன தெரியும்? சார் நான் நிறையா படம் பார்த்துருக்கேன் சார். படம் பார்த்தாலும் சினிமா எடுக்க முடியாதுப்பா. அதுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும். எந்த படம் பார்த்தாலும் டைரக்ட் பண்ணலான்னா எல்லாருமே டைரக்டர் ஆகிடலாமே. சார் டைரக்டர் கனகராஜ் கிட்ட அசிஸ்டண்ட் வாய்ப்பு வாங்கி தரேன்னு ஒரு புரோக்கர் சொன்னதை நம்பி இங்கே வந்துட்டேன் சார். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டைரக்டர் இருந்தால் எனக்கு அசிஸ்டண்ட் வாய்ப்பு வாங்கி தர முடியுமா சார்? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கி தந்துடலாம். சின்ன வயசுலேருந்து நிறைய சினிமா பார்த்துருக்கியா? நீருக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, பார்த்துருக்கியா? இல்லைங்க சார். இல்லை. 14வது வரையிலும் ஒரு படம் பார்த்துருக்கியா? இல்லைங்க சார். பார்க்காமே பாரதிராஜான்னு பேர் வச்சுக்கிட்டியா நீ? என்னப்பா இப்போ லேட்டஸ்ட்டாக குணா, மகாநதி? இல்லைங்க சார். மஞ்சு மேல் பாய்ஸ் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன் சார். அதில் உனக்கு என்ன பிடிச்சிருந்தது சார்? அதில் கிளைமேக்ஸில் ஃப்ரெண்ட்ஷிப் பாட்டெல்லாம் போட்டிருப்பாங்க சார். சினிமானா என்னன்னே தெரியாமல் ஊரை விட்டு வந்து வாழ்க்கையை அழிச்சிக்கிறீங்க. உன்னை பிஇ படிக்க வச்சாங்களே, அதையே நீ இன்னும் முடிக்கலை. இப்போ சினிமாவில் பெரிய டேரக்டர் ஆனான்னு ஓடி வந்திருக்க. எப்பா, சினிமாலாம் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. பெரிய பெரிய டேரக்டர்லாம் வாய்ப்பு கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சினிமா உயிராக நினைக்கிறவங்களே சினிமா ஜெயிக்க முடியாமல் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்கப்பா. நீங்கள் 4 இங்கிலீஷ் படம் 4 கொரியன் படம் பார்த்தா டேரக்டர் ஆகிடலான்னு நினைக்கிறீங்க. வாழ்க்கையை கெடுத்துட்டு திரியிறீங்களாப்பா இப்படி? உங்களை பசங்களை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது தம்பி.
பெற்றவங்களையும் ஏமாற்றிட்டு உங்களையும் ஏமாற்றிட்டு இப்படி வாழ்க்கை அழிச்சிக்கிறீங்களேப்பா. சார் எனக்கு சின்னதுலேருந்தே பெரிய டேரக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை சார். ஆசை மட்டும் இருந்தால் பத்தாதுப்பா. ரொம்ப ஆசைன்னா சினிமாவை பற்றி படிச்சிருக்க வேண்டியதானே? ஏன் பிஇ படித்த? ஏன்பா சும்மா சித்திட்டு இருக்கணும் சினிமானா அவ்வளோ ஈஸியாக போச்சா? பல வருஷம் தவம் இருக்கணும், எல்லாருக்கும் உடனே கிடச்சிடாது. சார் நான் கஷ்டப்பட தயாராக இருக்கேன் சார். கஷ்டப்படுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீ முதல்ல ஊருக்கு போய் படிப்பு முடிச்சுட்டு எல்லா அரியர்ஸையும் கிளியர் பண்ணிட்டு வா. நானே உனக்கு யார்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டர் வேலை வாங்கி தரேன். சார் நான் ஜெயிக்காமல் வரமாட்டேன்னு ஊர்லலாம் சொல்லிட்டு வந்திருக்கேன் சார். எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம், நீ யார்கிட்ட சொன்ன? அண்ணா அண்ணிக்கிட்ட. அண்ணா நீ தானேப்பா, நம்ம அண்ணன் தானே. நீ போய் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்களா? சார் நான் ஊருக்கு போயிட்டு கண்டிப்பாக என்னோட அரியர்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன் சார். என்ன ஆசீர்வாதம் முதல்ல அதை பண்ணு. நல்லா இரு, நல்லா இரு. கார்த்தி, அவனை சாப்பிட வச்சு அவன் கையில் ஏதாவது பணம் கொடுத்து அனுப்பு. போயிட்டு வா. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். பத்திரமா போய் சேரு. பார்த்துக்கோ. நீ ஜெயிச்சுட்டு வாடா, நல்லா நல்லா வருவ. ஜெயிச்சுட்டு வா, ஜெயிக்காம மட்டும் வந்துடாது. நல்லபடியா போயிட்டு வாண்ணா, ஜெயிச்சிட்டு வா. நீ டைரக்டரா பெரிய ஆளா வரணும், அதான் எனக்கு சந்தோஷம். சரி வண்டி ஏறி போலாம். இப்ப காய்ச்சல் எப்படிமா இருக்கு? பரவாயில்லைங்க. மாத்திரை சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஏங்க ம். எனக்கு பாரதி ஞாபகமாவே இருக்குங்க. ஏய் யார் பண்ணி? ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வா. தம்பி, என்னப்பா நடந்தது? சார் நான் தூரத்துல தான் பார்த்தேன், ஒரு கார் தான் சார் இடிச்சுது. ஆமாம் சார். எதை பக்கம் இருந்துச்சு? நல்லா ஸ்பீடாக வந்துடுச்சு. இடிச்சிட்டு போயிடுச்சா? ஆமாம் சார், அப்படியே நேரம் இடிச்சுட்டு போயிடுச்சு. அப்படியா? தெரியும் சார். தெரியுமா? சரிப்பா. சரிங்க சார். டீட்டெயில்ஸ் சொல்லு. ஏப்பா வண்டியில் ஏற்று. இனிமேல் ஆக்சிடென்ட்னா 108 கூப்பிடுப்பா. இறைவனோ இயற்கையோ எனக்குதவி செய்திடுமோ, வாகை சூடி மகிழ ஓர் நாள் வந்திடுமோ. மணிபாரதி, ஐயா வாங்க. 15 நாள் தான் ஊரில் இல்லை, அதான் வர முடியலப்பா. உட்காருங்க. ம், வணக்கம்மா. சரி, நான் பணம் கொடுத்துருந்தா இந்த மாதிரிலாம் நடந்துக்காதுல்ல. ஏன் தான் மணிபாரதி இப்படி பணம் கொடுக்க வேணான்னு சொன்னேன்? இல்லைங்க ஐயா, எனக்கு தெரியாமையே இவ பணத்தை கொடுத்து அவன் சென்னைக்கு போயிட்டான். எப்படியோ ஜெயிச்சு வந்துடுவான்னு நினைச்சேன், கடைசியில உயிரே விட்டுட்டான் ஐயா. நீ என்ன பணம் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நீங்களே கொடுத்துட்டீங்களே. ஆனால் அவன் கடைசி வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காமலே போயிட்டானே. கல்யாணம் ஆகி எங்களுக்கு 8 வருஷம் ஆச்சு. ஆனா வயித்துல புள்ள பூச்சி இல்ல. ஆனா 2 பேர்த்தையும் தான் பெத்த பிள்ளையாட்டம் வளர்த்து. ஆனா கடைசி வரைக்கும் என்ன வில்லியாவே தான் பார்த்தான். நீங்கள் 2 பேரும் என்னென்ன கஷ்டமெல்லாம் பட்டு அவனுக்குன்னு இருந்தீங்க, அதை எல்லாத்தையும் நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். இருந்தாலும் அவன் அதை புரிஞ்சுக்காமல் போயிட்டான். இனிமே எல்லாம் கடவுள் செயலாக நல்லா தான் நடக்கும். வேற என்ன பாப்பா,
ராஜேஸ்வரி. உன் அண்ணியும் அண்ணனும் உனக்கு அம்மா அப்பா மாதிரி. உன் அண்ணன் தான் கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்காமல் போயிட்டான். நீயும் அப்படி இருந்துடாதம்மா. நல்லா படித்து பெரிய ஆளாக வரணுமா. அப்போ நான் கிளம்புறேன்ப்பா. எவ்வளோ பேர் இந்த சினிமாவை நம்பி வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க. ஹலோ, நீ அனுதானம்மா? நான் பாரதியோட அண்ணி பேசுகிறேன். தெரியும், சொல்லுங்க. அவனுக்கு சினிமா சம்மந்தமாக சென்னையில் வேலை கிடைச்சிருக்கு. தெரியுங்க்கா. அனு, நான் 15,000 ரூபாய் தரேன், அவனுக்கு கொடுத்துரு. சென்னை கண்டிப்பாக அவனை போக சொல்லு. ஆனால் ஒன்று, நான் பணம் கொடுத்தது அவனுக்கு தெரிய வேண்டாம். சரிக்கா. அவன் இல்லாமல் நானும் இருக்க மாட்டேன், நான் இல்லாமல் அவனும் இருக்க மாட்டான். இந்த கிஃப்டை நீயே வச்சுக்கோ. நான் கதை எழுதுகிறப்போ நீ என் ஒய்ஃபாக என் கூட என் கையை கோர்த்துட்டு என் பக்கத்தில் தான் இருப்பேன். கட். டேக் ஓகே. பேக்கப் பண்ணிடு. வணக்கம் சார். சொல்லுங்க. பேர் கனகராஜ். நாங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சினிமா ட்ரை பண்ணிருக்கோம். உங்கள் படங்கள்லாம் நிறையா பார்த்துருக்கோம். எங்களுக்கு ஏதாவது சான்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் சார். உங்கள் பேர்? வில்சனுங்க. வில்சனா? கொரியன் படம்லாம் நிறையா பார்ப்பீங்களோ? நிறையா பார்ப்போம். கொரியன் படம்லாம் பார்த்துருக்கீங்க. அவரும் எங்கள் டீம் தான் சார். அவர் பேர் வெற்றி. நீர்க்குமிழி, 16 வயது நிலை, பன்னீர் புஷ்பங்கள், சூரிலா சித்திரங்கள், 100வது நாள், புதிய பாதை, பாரதி கனவா. இந்த படத்தில் இதில் ஏதாச்சும் ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு சரி. தேங்க்யூ சார். சினிமாங்கிறது இவங்களுக்கெல்லாம் சாதாரணமாக போச்சு.